இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மிக மிக முக்கியமான டாபிக். அது என்னன்னா, நீங்கள் பிஎஃப்ல கிளைம் பண்ணும்போது ஒரு எரர் வரும். அது என்னதோ இந்த எரர் வரும். இந்த எரர் எதனால் வருது அப்படின்னா, உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை நீங்கள் ஆல்ரெடி கேஒய்சி பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் அதில் இருக்கும். ஆனால் நீங்கள் கிளைம் பண்ணும்போது இந்த எரர் வந்துகிட்டே இருக்கும். அது எதனால் வருது அப்படின்னா, உங்கள் நேம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் என்ன இருக்கோ அதே நேம் உங்களுடைய பிஎஃப் சர்வரில் இருக்காது. இன்கேஸ் அதில் இனிஷியலோடு இருந்திருக்கலாம், உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இனிஷியல் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா பேர் சேர்ந்து வந்திருக்கலாம். இது போல் ஏதாவது ஒரு மிஸ் மேட்ச் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், உங்கள் பேங்க் பாஸ்புக்கும் உங்களுடைய பிஎஃப் போர்ட்டலில் இருக்கிற உங்கள் நேமும் சேமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கேஒய்சி அப்ரூவ் ஆகி உங்களுக்கு அக்செப்டடில் வந்து நிற்கும், இல்லைனா ரிஜெக்டடில் வந்து நின்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளியராக பார்க்கணும். ஸோ இந்த எரர் வந்தாலே ஒரே ஒரு விஷயம், உங்களோட பேங்க் பாஸ்புக்கை நீங்கள் அகைன் கேஒய்சி பண்ணணும். அந்த அகைன் கேஒய்சி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த பேங்க் பாஸ்புக்கை உங்களுடைய பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்து பிஎஃப் போர்ட்டலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய நேமை இதில் மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜில் அட்ரஸு சீல் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிங்க. அப்போ தான் நீங்கள் மறுபடியும் கேஒய்சி பண்ணும்போது இந்த நேம் வந்து உங்களுக்கு அதில் எனபிள் ஆகும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கேஒய்சி அப்ரூவ் ஆகிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் கிளைமில் போய்ட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா இந்த எரர் வராது, நேராக டைரெக்டாக உங்களுக்கு கிளைம்குள்ளே போயிடும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதை நீங்கள் பேங்க்கில் தான் போய் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஸோ பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி பேரை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் கேட்குற மாதிரி பேர் வந்து அந்த போர்ட்டலில் இருக்கிற நேம் உங்கள் ஆதார் கார்டுலேயும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஆதார் கார்டே உங்களுக்கு அதில் கேவிசியாக இருக்கும். ஸோ உங்கள் ஆதார் கார்டு கொண்டு போய் கொடுத்துக்கூட இதில் இருக்க அப்போ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த பேங்க் புக் மாற்றி வந்ததுக்கப்புறம் அந்த கேஒய்சி எப்படி பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அப்படியே பாருங்கள், பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற நல்ல நல்ல அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இபிஎஃப்ஓ லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதை சர்ச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகிற ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு ஓப்பன் ஆகிடும். அதில் பாருங்கள், ஆன்லைன் கிளைம் மெம்பர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள், தேர்ட் ஒன், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு போடுற அந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களோட யூஏஎன் நம்பரை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு நீங்கள் என்ன செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை டைப் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு கேப்சா மேலே கொடுத்துருக்கு பாருங்கள், அந்த நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அந்த சைன்இன்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இப்போ இதில் தான் போயிட்டு நீங்கள் வந்து பேங்க் பாஸ்புக்கை வந்து கேஒய்சி பண்ண போகிறீங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் நம்பரை தான் வந்து நீங்கள் மறுபடியும் கேஒய்சி பண்ணி வேறு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க போகிறீங்க. அதுக்கு கேஒய்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க் பாஸ்புக்கை உங்கள் கையில் வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் சர்வீஸ் கடைசியில் மேலே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு வந்து நேராக உள்ளே போகாமல் இது போல் எரர் வந்து ஷோ ஆகும். இந்த எரரை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்லேயே. இந்த எரர் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக்லேயும் உங்களுடைய பிஎஃப் சர்வர்லேயும் நேம் சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் கேஒய்சி பண்ண முடியும். அதுதான் வந்து அக்செப்ட் ஆகும். இல்லைனா வந்து உங்களுக்கு எரர் வரும், இது போல் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதை விட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ கேஒய்சி பண்ணுறதுக்கு மேனேஜின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த மேனேஜுக்கு கீழே தேர்ட் ஒன்றில் கேஒய்சின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் கேஒய்சி டாக்குமெண்ட் டு ஆட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதில் வந்து பேங்க் பாஸ்புக்கு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு இதெல்லாமே வந்து கேஒய்சி பண்ணுற மாதிரி கேட்டிருக்கோம். இதில் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறது பேங்க் பாஸ்புக்கு தான். கேஒய்சி பண்ணுறதுக்கு அந்த பேங்க்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லேயும் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்கு பாருங்கள், அது வந்து உங்களுடைய பாஸ்புக்கில் இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அது வெரிஃபை ஆகிறதுக்கு ஓகே கேட்கும். ஓகே கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட பேங்க் பிரான்ச்சோட லொக்கேஷன் காட்டும். அது கரெக்டாக இருக்கான்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சேவ்ன்றதை கொடுங்க. இப்போ ஒரு ஓடிபி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு. ஆதாரில் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்றதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள்,
ஃபஸ்ட்டில் இருக்கிறதுலாம் வந்து ஏற்கனவே வந்து கேஒய்சி பண்ணி அப்ரூவ்ட் ஆயிருந்தது ரிஜெக்ட் ஆனது மேலே இருக்கும். சென்டரில் ஒன்று இருக்குது பாருங்கள், கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதுதான் வந்து இந்த டேட்டில் இப்போ நம்ம பண்ண கேஒய்சி. இது வந்து வெரிஃபிகேஷன் அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு காட்டுது பாருங்கள் ஸ்டேட்டஸில். இது வந்து என்ன ஆகும்னா உங்களுடைய எம்ப்ளாயர் சைடில் வந்து பெண்டிங்கில் போகும், பெண்டிங் அட் எம்ப்ளாயர் சைனுன்னு வரும், அதுக்கப்புறம் ஃபீல்ட் ஆஃபீஸ் பெண்டிங்கில் வரும். இது ரெண்டுமே ஓகே ஆனதுக்கப்புறமா டாப்பில் அந்த பேங்க்கில் வந்து அப்ரூவ் ஆகி உங்களுக்கு க்ரீன் கலர் டிக் மார்க் வந்துடுவாங்க. இது போல் வந்தால் தான் உங்களுக்கு வந்து இங்கே உங்களுடைய அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது அந்த எரர் வராமல் டைரெக்டாக கிளைம்குள்ளே போகும். ஸோ இந்த பேஜை வந்து நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு பிரிண்ட் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஆஃபீஸில், அதாவது இப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் நீங்கள் இந்த பேஜை காட்டுங்க, இல்லை வாட்ஸ்அப் அனுப்புங்க, அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கேஒய்சி வந்து ஆட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் தான் கேஒய்சி ஆட் பண்ணணும். இந்த கேஒய்சி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் ஆர் 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கேஒய்சி ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.